10th standard trigonometry heights and distances எப்படி ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த 3 பார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேர்ம்ஸ் யூஸ்ட், அடுத்து இன்டர்பிரிட்டிங் த கொஷின், அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். இப்போது ட்ரிக்னாமெட்ரி ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் டேர்ம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லைன் ஆஃப் சைட். லைன் ஆஃப் சைட் அப்படின்னா இப்போ அப்சர்வரையும் ஆப்ஜெக்டையும் கனெக்ட் பண்ணுற இந்த லைன் தான் வந்து லைன் ஆஃப் சைட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மேலே இருந்துச்சுன்னா லைன் ஆஃப் சைட் வந்து மேலே இருக்கும், ஆப்ஜெக்ட் கீழே இருந்ததுன்னா லைன் ஆஃப் சைட் கீழே இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த அப்சர்வருக்கு மேலே ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஸோ இதுதான் லைன் ஆஃப் சைட். அகெயின் இந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு ஹாரிசான்டல் வரைஞ்சோன்னா இந்த 2 லைன்ஸும் மேக் பண்ணுற ஆங்கிள். ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ அப்சர்வர் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் இருக்காங்க. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது கீழே இருக்க ஆப்ஜெக்டை பார்த்தா இப்போ வந்து இந்த ஹாரிசான்டலும் இந்த லைன் ஆஃப் சைட்டும் மேக் பண்ணுற ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இந்த ஆங்கிள் கரெக்டாக அந்த ஹாரிசான்டலை வச்சு தான் போடணும், இந்த லைனை வச்சு இப்படி போட்டுறக்கூடாது. கண்டிப்பாக ஹாரிசான்டலில் இருந்து தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மெஷர் பண்ணணும். இப்போ இந்த ப்ராக்ரஸ் செக் பார்க்கலாம். The line drawn from the eye of the observer to the point of the object is, இப்போ தான் தியரியில் பார்த்தோம், அது வந்து லைன் ஆஃப் சைட். நெக்ஸ்ட்டு which instrument is used in measuring the angle between an object and the eye of the observer? Answer, theodolite. When the line of sight is above the horizontal level, the angle formed is angle of elevation. Question number 4. The angle of elevation dash as we move towards the foot of the vertical object. So object towards the object move ஆனா angle of elevation increase ஆகும். So increases. When the line of sight is below the horizontal level, the angle formed is so horizontal levelக்கு கீழே ஃபார்ம் ஆகுறது வந்து angle of depression. இப்போது கொஷின் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக் ஆக்டிவிட்டி இதில் ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் அவங்களே சால்வ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பார்க்கலாம். An observer 2.8 meter tall is 25.2 meter away from the chimney. The angle of elevation of the top of the chimney from her eye is. ஸோ முதல்ல அப்சர்வர் வந்து 2.8 meters is 25.2 meter away from the chimney. ஸோ இந்த அப்சர்வருக்கும் சிம்னிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து 25.2 meters. The angle of elevation of the top of the chimney from her eye. ஸோ ஐ ஆஃப் த அப்சர்வர் வந்து இங்கே இருக்குது, டாப் ஆஃப் த சிம்னி வந்து இந்த பிளேஸு. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வரைகிறதுக்கு கண்டிப்பாக ஹாரிசான்டல் லைன் வரையணும். ஸோ இதுதான் வந்து angle of elevation. So angle of elevation வந்து 45 degree. Next question. From a point P on the ground, the angle of elevation of the top of a 20 meter tall building is 30 degree. So from a point P on the ground, the angle of elevation of the top of a 20 meter tall building. So the angle of elevation of the top of a 20 meter tall building is 30 degree. A flag is hoisted at the top of the building. So flag வந்து இந்த இடத்துல இருக்கு. So flag is hoisted at the top of the building. And the angle of elevation of the top of the flag shaft. So angle of elevation of the top of the flag shaft na idu. So இந்த angle வந்து 55 degree.
ஸோ பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து மேலே போக போக ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். The shadow of a tower standing on a level ground. Level ground. So level ground. இதில் இப்போ டவர். ஸோ இப்போ ஷேடோ அப்படின்னா சன் இருக்கணும். ஸோ சன் சப்போஸ் இந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னா ஸோ சன்னோட ரே வந்து இப்போ இந்த டவர் மேலே விழும்போது ஷேடோ ஃபார்ம் ஆகும். ஸோ சன்ஸ் ரே இப்படி விழுந்துச்சுன்னா கீழே வந்து ஷேடோ ஃபார்ம் ஆகும். அகெயின் இப்போ இன்னொரு சன்னோட பொசிஷன், சப்போஸ் சன் இங்கே இருக்குன்னா இப்போ வந்து ஷேடோ வந்து சன்ஸ் ரே வந்து இப்படி ஃபால் ஆகும். ஸோ ஷேடோ வந்து இன்னும் குட்டியாக இருக்கும். ஸோ சன்னோட 2 லொக்கேஷனை வச்சு இப்போ இது ஒரு ஷேடோ அண்ட் இது இன்னொரு ஷேடோ. கொஷனில் வந்து சன்ஸ் ரே மேக் பண்ணுற ஆங்கிள்ஸ் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 30 டிகிரி, ஒன்று வந்து 60 டிகிரி. இப்போ இந்த 60 30ல் வந்து லெஸ்ஸர் வேல்யூ ஆஃப் ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ 30 டிகிரி வந்து இந்த இடத்துல வரும், 60 டிகிரி இங்கே. பார்த்திங்கன்னா வந்து கம்மியான ஆங்கிளுக்கு தான் வந்து ஷேடோவோட லென்த் வந்து பெருசாக இருக்குது. ஆங்கிள் அதிகமாகும்போது அதாவது 60 டிகிரிக்கு வந்து குட்டியாக இருக்குது. கொஷனில் வந்து த ஷேடோ இஸ் 40 மீட்டர் லாங்கர். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து 40 மீட்டர்ஸ். ஸோ இந்த 40 மீட்டருங்கிறது வந்து 2 ஷேடோஸோட லென்த் டிஃப்ரென்ஸ். First question, what type of triangle is used to calculate heights and distances? So trigonometry concepts எல்லாமே வந்து right angle triangle தான் apply பண்ண முடியும். So the answer is right angle triangle. Next, second question, when the height of the building and the distances from the foot of the building is given, which trigonometric ratio is used to find the angle of elevation? So height of the building distance from the foot of the building கொடுத்துருக்காங்க. So for example நம்ம இப்படி கன்சிடர் பண்ணோம்னா இதுதான் height of the building, அதுக்கப்புறம் distance from the foot of the building. So distance from the foot of the building னா இந்த distance. So இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு தெரியும்னா trigonometric ratio is used to find the angle of elevation. So angle of elevation அப்படின்னா இது. ஸோ இந்த ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எந்த ரேஷியோ யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஆங்கிளில் இருந்து என்னெல்லாம் கிவன் சைட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஆங்கிளுக்கு வந்து இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ ஆப்போசிட்டையும் அட்ஜசன்ட்டையும் ரிலேட் பண்ணுற trigonometric ரேஷியோ வந்து tan. ஸோ நம்ம tan யூஸ் பண்ணாதான் tan theta is equal to opposite by adjacent வரும். If the line of sight and angle of elevation is given, then which trigonometric ratio is used? So third question, if the line of sight and the angle of elevation. So the line of sight and angle of elevation. So இது ரெண்டும் கொடுத்திருந்தா then which ratio is used to find the height of the building? So இதுதான் height of the building. அப்போ இந்த height of the building find out பண்ணுறதுக்கு எந்த ரேஷியோ? ஸோ இப்போ இது நமக்கு தெரியும், இதுவும் தெரியும். ஸோ இது ஆப்போசிட், இது ஹைப்போட்டென்யூஸ். அப்போ சைன் டீட்டா யூஸ் பண்ணாதான் ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆப்போசிட் சைடை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் சைன் டீட்டா டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பில்டிங். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்
அப்படின்னா நம்ம வந்து இதையும் வச்சு இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இந்த ஆங்கிளுக்கு வந்து இது வந்து ஹைப்போட்டென்யூஸ், இது வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போ காஸ் தீட்டா யூஸ் பண்ணாதான் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். இந்த நோட் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நோட் the angle of elevation increases as we move towards the foot of the vertical object. ஸோ ஒரு டவர் ஒரு பில்டிங் இருந்ததுன்னா டுவர்ட்ஸ் மூவ் பண்ணால் வந்து angle of elevation increase ஆகும். away from the building மூவ் ஆனால் தான் angle of elevation decrease ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். A 1.2 meter tall girl spots a balloon moving with the wind in a horizontal line at a height of 88.2 meter from the ground. The angle of elevation of the balloon from the eyes of the girl at that instant is 60 degree. After some time, the angle of elevation reduces to 30 degree. Find the distance traveled by the balloon during the interval. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து டயக்ராம் போட்டுக்கலாம். இதுக்கு டயக்ராமுக்கு வந்து முதல்ல வந்து இதுதான் வந்து கிரவுண்ட் லெவல். ஸோ கிரவுண்ட் லெவலில் இந்த கேர்ள் வந்து இங்கே இருக்கா. ஸோ கேர்ளோட ஹைட் வந்து 1.2 meters. ஸோ கேர்ள் ஸ்பாட்ஸ் அ பலூன் மூவிங் வித் த விண்ட் இன் த ஹாரிசான்டல் லைன். ஸோ இங்கேருந்து பலூன் எங்கே இருக்குன்னா இதுதான் பலூனோட லொக்கேஷன். ஓகே, at a height of 88.2 meter. ஸோ பலூனோட ஹைட் வந்து 88.2 meters. The angle of elevation of the balloon from the eyes of the girl at that instant is 60 degree. So angle of elevation வந்து நம்ம எங்க இருந்து வரையணும்னா ஒரு horizontal போட்டுட்டு இதுல இருந்து தான் வந்து angle of elevation வரையணும். So that is 60 degree. After some time the angle of elevation reduces to 30 degree. So after some time வந்து இப்போ கண்டிப்பா வந்து பலூன் இந்த சைடு தான் மூவ் ஆகுது. ஏன்னா இப்போ இந்த அப்சர்வர்ல இருந்து away from the observer மூவ் ஆனாதான் angle of elevation கம்மியாகும். அப்சர்வர்லேருந்து இங்கே கிட்ட மூவ் ஆனால் வந்து angle of elevation கம்மியாகாது, அதிகம் தான் ஆகும். ஸோ பலூன் வந்து இப்போ இங்கே வந்துருச்சு. ஸோ பலூன் இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து angle of elevation வந்து 30 degree. Find the distance traveled by the balloon during the interval. இப்போ நம்ம டயக்ராமை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து ஹாரிசான்டல் போட்டாச்சு. இந்த லைனை வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பலூன் டியூரிங் த இன்டர்வல். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஏ, பி, சி, டி, இ. இந்த கீழே இருக்கிற நேம்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஹைட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து இங்கே தான் நமக்கு தேவை, இந்த ஹைட் தான் தேவை. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இந்த ஃபுல் ஹைட். ஸோ இந்த ஃபுல் ஹைட்டில் இருந்து நம்ம இந்த 1.2 meters சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து இந்த ஹைட், அதாவது பிடி. ஸோ ஃபர்ஸ்ட் பிடி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு 88.2 meters minus 1.2 meters. So 88.2 minus 1.2 வந்து 87 meters. ஸோ இப்போ இந்த 87 வச்சு தான் வந்து நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டயக்ராமை வச்சு இன்னும் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 60 degree இருக்குல்ல, இந்த 60 degree ட்ரையாங்கிளை வந்து தனியாக வரைஞ்சிக்கலாம். 60 degree triangle is nothing but B, D, A. இது வந்து 60 degree. அகைன் அது தவிர நம்மளுக்கு என்ன தெரியும்னா இது வந்து 87 meters. இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இன்னொரு டயக்ராம் வந்து என்ன அப்படின்னா அந்த பிக்கர் ட்ரையாங்கிள். ஸோ அந்த பிக்கர் ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா CEA இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதில் வந்து ஆங்கிள் வந்து 30 degree.
அகெயின் இதுவும் சேம் ஹைட் தான் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு 87 மீட்டர்ஸ். ஏன் பர்டிகுலராக இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஏஇயும் ஏடியும் கிடைக்கும். ஸோ ஏஇலேருந்து நம்ம ஏடியை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற லென்த்து தான் டிஇ. அந்த டிஇ வில் பி சேம் அஸ் பிசி. ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆங்கிள் இருக்குது, ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு வேணும். ஸோ அட்ஜசன்ட் சைடு வேணும்னா tan யூஸ் பண்ணணும். ஸோ tan 60 degrees ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு tan θ அப்ளை பண்ணலாம். ஸோ tan 60 degrees ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆப்போசிட் வந்து 87, அட்ஜசன்ட் வந்து AD. tan 60 டிகிரி வந்து √3. ஸோ இப்போ இங்கே வந்து AD is equal to 87 by √3. அகெயின் இப்போ இந்த டயக்ராமில் வந்து நம்ம tan அப்ளை பண்ணோம்னா tan 30 degree is equal to opposite by adjacent, which is equal to 87 by adjacent வந்து AE. tan 30 வந்து 1 by √3. இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஏஇ இஸ் ஈக்குவல் டு 87 √3. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன ஃபார்முலா? ஸோ நம்மளுக்கு இப்போ டிஇ கிடைக்கும். டிஇ இஸ் ஈக்குவல் டு ஏஇ மைனஸ் ஏடி. கரெக்டா? ஸோ டிஇ இஸ் ஈக்குவல் டு ஏஇ தான் பிக்கு மைனஸ் ஏடி. ஸோ ஏஇ வந்து 87 √3 minus 87 by √3. இதுலேருந்து 87 காமனாக வெளியே எடுத்தோம்னா உள்ள √3 minus 1 by √3. இப்போ இது வந்து 87 into √3 into √3 3 minus 1 by √3, which is equal to 87 into 2 by √3. √3 இருக்கிறதுனால நம்ம √3 by √3 பண்ணோன்னா √3 into √3 வந்து 3 ஆயிடும். ஸோ 87 into 2 by 3 into √3. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 1s are, இது வந்து 2 27 9 times 29 into 2 வந்து 58 √3. so this is same as, இப்போ இது ஆக்சுவலாக DE, but DE is same as நம்ம டயக்ராமில் வந்து BC. so distance traveled by the balloon is, இதுதான் வந்து distance traveled by the balloon.